ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமெடி விலாகுகள் இல்லைங்க. நம்ம வீட்டு தோட்டத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் அங்கே வந்து கல்கட்டா ரோஸு. நாங்கள் ஏற்காடு வழியில் வரும்போது இந்த ரோஸனை செடி பார்த்தேன். இதில் வந்து 7 ஷேட்ஸ் வரும்னு சொன்னாங்க. அதுதான் வந்து நம்ம வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வச்சு 2 மாதம் மேலே ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் 10 மொக்குகள் இருக்குது. மொட்டுகள் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இந்த செடியில் பார்த்திங்கன்னா அழகழகாக மொக்குகள் இருக்குது. இந்த கல்கட்டா ரோஸ் கிடச்சிச்சின்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும் உண்மையாலுமே. பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த பன்னீர் ரோஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. பிங்க் கலரில் இருக்கும், அப்புறம் நிறையா லைட் பிங்க்கில் இருக்குது. அது மாதிரிலாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பூக்குது. இதுதான் ஃபஸ்ட் ரோஸு. பார்த்துக்கோங்க. இந்த செடியில் இதில் கொஞ்சம் ஏதோ பூச்சிகள்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கெல்லாம் உரங்கள் போடணும். பூச்சி மருந்துலாம் கொஞ்சம் தெளித்தோம்னா நமக்கு வந்த செடிங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா டபுள் ஷேடில் வரும். பிங்க் கலர்லேயும் அப்புறம் கொஞ்சம் டார்க் ரெட்லேயும் டபுள் ஷேடில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கி 2 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு வாங்கி வச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா செடியில் உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், துளுத்துட்டு வந்துட்டுருக்கு. அதில் மொட்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பூக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த பூ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இது வாங்கி நம்ம வச்சு பார்க்கலாமே சொல்லி பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக வந்துடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் ரோஸில் நம்ம குட்டி குட்டியாக நம்ம வரும்ல அந்த ரோஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு மல்லியில் நம்ம இடையில வச்சு கட்டுவாங்கல்ல அந்த பூ மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் 1 மந்த் மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு இது எதுவும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. இன்னும் துளுக்கலை. இது துளுத்திச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இதுதான் மல்லிகை பூச்செடி. நான் இப்போ வரும்போது வந்து நர்சரிக்கு போயிருந்தேங்க. அங்கே நர்சரியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயிகளுக்கு மட்டுமே வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வெளியில் வரும்போது பார்த்தேங்க, இந்த இதுமாரி குண்டுமல்லி செடிகள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் அழகழகாக இருக்கும். எனக்கு குண்டுமல்லி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் வாங்கி வளர்க்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. நேற்று தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம், வந்தவொடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குண்டுமல்லியோட பக்கத்துலேயே வந்து நிறையா செண்பக செடி, பாரிஜாதம், அப்புறம் இதுமாரி நிறையா செடிகள் வச்சுருந்தாங்க. எனக்கு செண்பக செடி வந்து செடியிலேயே வந்து 28 நாளில் பூ பூக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வச்சேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 செடி வாங்கினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.